ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி காலிஃப்ளவர் பக்கோடா உங்களுக்கு 2 டைப்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நம்ம காலிஃப்ளவருக்கு மசாலாஸ்லாம் அப்ளை பண்ணி கொஞ்சம் செட் பண்ணி ½ அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பஜ்ஜி மாவு ரெடிமேடாக நம்ம மிக்ஸ் பண்ணி அதில் எடுத்து பொரித்து டிப் பண்ணி பக்கோடாவாக பொரித்து எடுக்க போகிறோம். எல்லாமே நம்மளே தான் பண்ண போகிறோம். எந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸும் கிடையாது. நம்மளே ரெடி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு பூச்சி எதுவும் இருக்கான்னு எதுவும் பார்த்து எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் பெரிய பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கடலை மாவு இந்த ஃபுல் கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், சால்ட்டு, அப்புறம் 2½ ஸ்பூனு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ½ லெமனு, கொஞ்சம் தயிர். ஃபஸ்ட்டு நம்ம இதை மசாலா தடவி அப்ளை பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கடலை மாவு மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணி அதில் டிப் பண்ணி பொரிச்சு எடுக்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த காலிஃப்ளவரில் எல்லாத்துலேயும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ½ ஸ்பூன் நம்ம போட போகிறோம். மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் ஒரு ½ ஸ்பூனு, அப்புறம் கொரியாண்டர் பவுடர் ஒரு ½ ஸ்பூனு, ரெட் சில்லி பவுடர் ஒரு ½ ஸ்பூனு, பெப்பர் பவுடர் ஒரு ½ ஸ்பூன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா தயிர் கொஞ்சம் போட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? லெமன் புழிஞ்சிட போகிறோம். பெருங்காயத்தூள் கொஞ்சம், அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம பெசரி ½ அன் ஹவர் போல் ஊற வச்சிட போகிறோம். சரிங்களா? காலிஃப்ளவர் பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அது நல்லா ஊறட்டும். அதுக்கு நம்ம மிக்சர் ரெடி பண்ண போகிறோம். ஹாஃப் கப் ஆஃப் கடலை மாவு, இந்த 2½ ஸ்பூனு அரிசி மாவு போட்டிருக்கோம். எல்லாத்துலேயும் ½ ஸ்பூன் எடுத்தோம்ல, இப்போ மிச்சம் இருக்கிற ½ ஸ்பூன் எல்லாத்தையுமே இந்த மாவுக்கு போட்டிருப்போம். ஓகே, கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர் அண்டு பெப்பர் பவுடர், கொஞ்சம் பெருங்காயத்தூள், இந்த தயிர், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஓகே, இந்த மாதிரி திக் பேட்டராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ½ அன் ஹவர் கழித்து அந்த காலிஃப்ளவரை இதில் டிப் பண்ணி எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். சரிங்களா? ஓகே, திக் பேட்டராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ½ அன் ஹவர் ஆகிடுச்சு. இதுவும் ஊறிடுச்சு. இப்போது நம்ம இதை எடுத்து இந்த மாதிரி டிப் பண்ணி அப்படி எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி ஓகேவா? இந்த மாதிரி பொரித்து எடுத்துடணும். ஓகே, ஒரு காலிஃப்ளவருக்குள்ளேயும் அந்த காரம்லாம் ஆல்ரெடி போட்டு நம்ம ஊற வச்சுருக்கனால காரம்லாம் இறங்கியிருக்கும், மேலே லேயரும் நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. இது அப்படியே சாப்பிட்லாம், சாஸோடு வச்சும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை அதே எண்ணெயிலே நான் பொரித்து போட்டிருக்கேன். ஓகே, பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Hope you like my video. Please support and please subscribe. Bye bye. See you.